ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான நெக் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு தேவை 2 இன்ச் அகலம் உள்ள கிளாத்து, 26 இன்ச்சு நீளம் உள்ள 2 கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த 2 கிளாத்தும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதை பிரிச்சுட்டு கையால் நகத்தை வச்சு கிரிக்கோங்க. அது ஸ்டிச்சாண்ட கிரிக்கோங்க விரிச்சிட்டு. அது ரெண்டும் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை ரெண்டாக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு நீளமாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த கிளாத்தை சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு சுருக்கிக்கோங்க. கேதரிங் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை. நான் பண்ணுற பாருங்கள், 2 கையால் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த துணி மொத்தமாகவே சுருக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருக்கி எடுத்துட்டுக்கப்புறமா லைனிங் பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு லைனிங் பீஸ் மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்தில் இந்த சுருக்கின அந்த பீஸை வச்சு பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் பண்ணுவேன், அதை மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வச்சு பின் பண்ணுறனோ அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸில் பின் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி உள்பக்கம் போகிற மாதிரி நல்ல பீஸ் வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டும். இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ்க்கும் நல்ல பீஸ்க்கும் மெயின் பீஸ்க்கும் லைனிங் பீஸ்க்கும் சென்டராக அந்த ப்ளீட்ஸ் வச்சு பின் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கும் அந்த ப்ளீட்ஸ் பின் பண்ணது. இப்போ அதை 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கு திருப்புற மாதிரி நம்ம திருப்புவோம். நம்ம எப்படி நெக்கு தைச்சி திருப்போமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு 1/2 இன்ச் விட்டு நெக்கு தைச்சிக்கோங்க. அந்த வீ கட்டு வர இடத்துல ஒரு சின்ன நேட்ச் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நேட்ச் போட்டுட்டு நெக்கை திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிட்டு லைனிங் பீஸ் மேலே ஸ்டிச் விழுற மாதிரி ஒரு மேல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் மேலே மேல் தையல் விழுற மாதிரி வச்சு போட்டுட்டு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், அழகான க்யூட்டான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நெக் டிசைன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கிளியர் பண்ணுங்கள்.